என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. உலகெங்கும் பரிபாடும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வழிகளில் நான் செல்வகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் வரலாறு பூலோகம். இது என்ன நாடு? தமிழ்நாடு. ஆனா திராவிட நாடு. அப்படியா? பெரியார் மண்ணு. இந்த தமிழ்நாட்டுல திராவிட மண்ணுக்காக அந்த பெரியார் என்னென்னமெல்லாம் போராடிக்கிறாரு தெரியுமா? அப்படியா? பெண்ணுரிமை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம், கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு, இந்த மாதிரி எண்ணற்ற போராட்டங்கள் நடத்துவீங்க பெரியாரு. அப்படியா? ஆமா. நீங்க சொல்லுவாங்களா ஒவ்வொன்னா பெரியார் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லு. இந்த பெண்ணுரிமை முதல்ல சரியா? இப்ப ஆணும் பெண்ணும் சமம் சொல்லி எல்லாரையுமே ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பேதம் இல்லாம இருக்கணும். அதனால கெரா பெட்டிட்டு இப்ப ஆண் போடுற சட்டையிலே பெண்ணும் போட்டுக்கலாம், ஆண் போடுற உடைகள பெண்களை அணிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஆண்கள் போற மாதிரியே கல்வி படிக்கணும் அப்படின்னு சொன்னாரு பெரியாரு. ஆம்பளையால் மாதிரியே கிராப் வெட்டிக்கிட்டா அப்படி எப்படியா கண்டுபிடிக்கிறது அவங்கள? ஆம்பளையா பொம்பளை என்ன? அதான் மீசி இருக்குல்ல, அது ஆம்பளை, மீசி இல்லாத பொம்பளை அப்படி கண்டுபிடிச்சுக்கணும். எல்லாம் ஆம்பளையால் கூட மீசையை கூட திறச்சிக்கிறாங்க, முடியெல்லாம் இப்படி விட்டுக்கிறாங்க. எப்படியா கண்டுபிடிக்கிறது? அவுத்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியும்? அவுத்து பார்த்து கண்டுபிடிக்குமா? அப்படிங்க பண்ணிடாத. ஆமா. அதாவது என்ன சொல்லிக்கிறாருன்னா, பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்ல, சரி, அதனால தாலி கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல, தாலி எடுத்து வீசிடுறது, தாலியை கட்ட வேண்டியது இல்ல. ஆமா. அப்புறம் அதுக்கு அடுத்தது பெண்கள் ஆண்களுக்கு என்ன சுலபத்துக்கு கொடுக்குற பெண்கள் என்ன மிஷினா, அதனால கற்பப்பையும் எடுத்து வீசிடுறதா அதுமே எடுத்து வீச சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பல போராட்டங்கள்லாம் செஞ்சவரு தமிழ் சமூகத்துக்காக திராவிட பூமியில இந்த மாதிரி போராட்டங்களை நடத்திருக்கிறாரு. அப்படியா? ஆமா. சரி. ஏப்பா பெண்ணிய உரிமைக்கு இவ்வளவு செஞ்சாருன்னு சொல்றீல்ல? ஆமா. சரி, இப்ப தாலியே கட்டிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இப்ப வீரமணின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ஆமா, பெரியவர், முதன்மை தொண்டன், அத்தாரிட்டி. ஆமா. அவரு பேத்திக்கு இப்ப கல்யாணம் பண்ணாங்களாம்ல? ஆமா. அவர் கையாலேயே கூட தாலி எடுத்து கொடுத்துருக்காரு. ஆமா. எப்படி பேத்தி வந்தாரு? ஆமாய்யா. அங்கிருந்து கர்ப்பப்பையவே அடுத்து வீசுங்கிறாங்களே, பொம்பளையால என்ன புள்ள பாக்குற மிஷினான்னு கேட்டிருக்காரு. அப்புறம் எப்படி பேசி வந்திருக்கீங்க? பேசி வந்திருக்க முடியும்? சரியான கேள்வியா? இதையா பகுத்து அறியறது? நமக்கெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா இருந்திருக்காங்களா? அவங்க வேலையில கரெக்டா பாத்துருக்கியா? தாலி வேற எடுத்து கொடுத்துருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்க பொண்டாட்டிக்கு எல்லாம் கூப்பிட்டு தாலி எடுத்தாரு. ஆனா அவரோட பேத்திக்கு இவரோட கையாலேயே தாலி எடுத்து கொடுத்தாரு. நல்ல பெரியார் ஹிஸ்டரிடா நீங்க. கஷ்டமா எடுத்து சொல்லிட்டு நீ பாத்தியா எப்படி பேக் காட்டுறத கூட எவ்வளவு விவரமா கேட்கற, எப்படி பேத்தி வந்துச்சுன்னு. பேரன் பேத்தி இருக்கிற அளவுக்கு அவங்க கருப்பவையே பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இப்படி தையா பிரார்த்தனை பண்ணுவாங்க திராவிடத்துல இருக்கிறவங்க. இவங்க அப்படி போயிட்டாங்களா? சரி, அடுத்து நம்ம சொல்ல வந்தேன் சாதி ஒழிப்பு, சமத்துவம் வரணுங்கிறதுக்காக என்ன அதை சொல்லுங்க. அதாவது என்னன்னா சாதியே கிடையாது அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா பேருக்கு பின்னாடி சாதிகள் போட்டுக்குவாங்க. இதுல இன்னொருத்தரு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சுபவீரவாண்டி மூஞ்சில முக்காத்தட்டுக்கு மேச வச்சிருப்பா தெரியுமா? அந்தாலே தப்பு வீரபாண்டியன் சுபவீரபாண்டியன். அவரு என்ன பண்ணிக்கிறாரு தெரியுமா? அவருக்கு குடும்பத்திலேயே 2 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிருக்காரு. அவரு எப்படி தாஜ் மறுப்பு கல்யாணம் பண்ணிருக்காரா? எப்படி பண்ணிருக்காரு? தாஜ் மறுப்பு எல்லாம் பண்ணலையா? அது அவங்க சமூகத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரு பெரியாரிஸ்ட்வாதி. பெரியார் பத்தி அதிகமா பேசுறீங்க எவனுமே அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல. இப்ப அவரு சமூகத்துல கட்டாம இவங்க சொல்றபடி ஒரு தலித் வீட்டுல இருந்தோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இவங்க சாதி மறுப்பு பேசினா பரவாயில்ல. ஆனா ஆளுக்கும் வயசுக்கு சம்மதம் எல்லாம் பேசி தெரியவானுங்க. இது போட்டு அடுத்த சமாச்சாரம் என்ன? ஆடனால திருட்டு பேரட்டும் உருட்டு பொய் பித்தலாட்டம். நீ அதுக்கு எடுத்து இன்னொருத்து. சரி, அது அடுத்த என்ன மாதிரி பணமரத்துல பாதி இருப்பாரு. என்ன புரட்சி தமிழன் சொல்லுவாரு. அந்த என்ன மாதிரி மண்டை உள்ளாத. ஆமா, சத்யராஜ். அவன் நியாயமா பார்த்தா புரட்சி திராவிடங்களை சொல்லணும். அப்படித்தானே வச்சுக்கணும். அது புரட்சி தமிழன். எல்லாம் பித்தலாட்டம் தான், ஏமாத்துறது. திராவிடம் தான் இவங்க. தமிழ்னு எப்படி இருக்கல, புரட்சி திராவிடம் வச்சிருக்காங்க. அந்த கரும்பு பிடிச்சுக்க. இப்போ இவங்க முதல்ல சொன்னது என்ன? ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம். ஆரியத்தை உள்ள விட்டுறக்கூடாதுன்னு அப்படின்னாங்க. இன்னைக்கு வரலாம் அப்படித்தானே பேசிட்டு. அது மட்டும் சொன்னாங்க. பாம்பையும் பாப்பானையும் ஒரு சேர கண்டால் பாப்பானை முதல் அடி, பிறகு பாப்பானை அது பாம்பை அடித்தாங்க. பாம்பை விட்டு முதல்ல பாப்பானை அடிச்சிருந்தாங்க. இவன் என்ன பண்ணா பாத்தியா? பல படங்கள்ல பயங்கரமான பெரியார்வாதியா பேசுவான். வேஷம் போட்ட நடிச்சுக்காம வீட்டுல மட்டும் இல்ல, அவன் உண்மையில நடிக்கத்தான் செய்வான். என்ன பண்ணா கேளு. இப்ப அவங்க குடும்பத்திலேயே ஒரு கல்யாணம் நடந்ததுயா. ஆமா, 2 திருமணம், 1 பையன். பெரியார் மாதிரி படியா அப்படிதான் நடந்திருப்பானு. இப்ப என்ன சொல்லிட்டு வந்தாங்க இவங்க? ஆரியத்தை எதுக்கு வந்த திராவிடம் சொன்னாங்களே, ஆரியன்னா யாரு? பாப்பான்னா அகிர். பாப்பா சரியா? இப்ப அந்த பாப்பாங்க ஒரு ஆளுக்கு 2 பேர்த்து வச்சுட்டு
அந்த சமஸ்கிருத மந்திரமா இருக்கும்ல, ஆமா அந்த ஜாதி வரணும் ஜாதி போச்சம்பா அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மந்திரங்கள் வச்சு அந்த யாகம் எல்லாம் நடத்தி இந்த புகையெல்லாம் போட்டு வரும்ல, ஆமா கண்ணு முழிக்க முடியாது, கண்ணு சுஜா எரியும், அப்படி எல்லாம் நக்கல் பண்ணானுல்ல, அதே போலதான் நடத்தி யாகம் எல்லாம் நடத்தி அவன் பையனுக்கு திருமணம் பண்றாங்க. இவன் என்னடா இது அவன் குடும்பங்கள் எல்லாம் உபதேசம் பண்றானுங்க. ஆனா அவன் குடும்பத்துல என்ன பண்ற, அவன் பெரியார் மாதிரி வாழணும் இல்ல, பெரியார் மாதிரி நடத்தணும் இல்ல, பெரியார் இப்ப குதிக்கிறான் இல்ல, அவன் குடும்பத்துல என்ன பண்ணிக்கிறான் பாரு. இவன் வீட்டையே திருத்த முடியாதவன் ஊர்ல கணக்கெல்லாம் புத்தி சொல்றதுக்கு வந்துருக்கான். முதல்ல உன் வீட்டுல அந்த மாதிரி திருட்டு திராட கூட்டமே கேட்ட போறாங்க, நாம கேட்க மாட்டோம், நம்ம நாகரிகமாக நடந்து போயிருவோம் பண்றதெல்லாம் சரியா. இதெல்லாம் பரவாயில்லையா? சரி, இன்னொருத்தர் இவர் இருக்கிறாரு, யாரு நம்ம கி வீரமணி. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சமீபத்துல ஒரு பேட்டியில பார்த்தேன். ஆமா, நம்ம பெரியார் ஐயா இருக்கார்ல, அவர் வந்து என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கிலீஷ்லயே சொல்லிக்கிறாரியா. அப்படின்னா என்னையா விளக்கம் சொல்லியா? அதாவது நான் மகிழ்ச்சிக்காக இருக்கணும்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவளை கூப்பிட்டு இருக்கணும், ஆசை முடிஞ்சா கிளம்பி போயிட வேண்டியதா அப்படிங்கிறாரியா. ஓ, ஜாலியா இருக்கிறதுக்கு யாரு கூட யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம், அதான் மன மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக வேண்டி எத்தனை பொம்பளை கிட்ட வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆம்பளை எங்க வேணாலும் போய்க்கலாம், பொம்பளை எங்க வேணாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க வேற வச்சிருக்காங்க. ஐயோ, நீ சொல்றதுல எனக்கு பிடிச்சது இதாயா. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜாய்மெண்ட் பெரியார் சொன்னதுல கிடுகிடுப்பா இருக்குது. நீ வேணா போய் செஞ்சு பாரு, செஞ்சு பாக்கிட்டு. இது பெரியார் மண்ணு, திராவிட பூமி தானே. உண்மையில நான் செஞ்சிருவேன். நீ செஞ்சுட்டு வா, நல்லா தான் போயிட்டு வா. செஞ்சுட்டு வரட்டுமா? ஆமா, எல்லாம் பெரியார் பூமி அப்படித்தான். நான் என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசுவோம் மத்தத பாத்துட்டு. சரியா? அப்பா பாப்பா அம்பட்டு பயலும் கூடி கும்மி அடிச்சு கும்ப அபிஷேகம் பண்ணிட்டாங்களே. கல்லீரல மண்ணீரல் ஆக்கிட்டாங்க. கல்லீரல் இருக்கா இல்லையானே தெரியல. எப்பா ஐயோ எப்பா பாப்பா எப்பா இங்க ஒரு பிக்காளி பாய இருந்தானப்பா, அவன் எங்கப்பா போனேன்? முக்கிய வேலையை வெளியே போயிருக்கேன், வருவாப்புல. நானும் காத்திருக்கேன். அப்படியா? எப்ப வருவானோ? என்னடா போதுமாடா உனக்கு? என்னையா இந்த நிலைமையில வர்ற? பாவி, நீ சொல்லி கொடுத்ததை கேட்டுத்தாண்டா இந்த நிலைமைக்கு என்னை பிரிச்சு மேஞ்சிக்காங்கடா. நான் சொன்னதுனாலயா? ஆமாடா. என்னையா சொன்ன? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி கொடுத்தியாடா. ஆமா, அதோட விளைவு தாண்டா இது. அடப்பாம இதுதான் நிலைமையா? பிரிச்சு மேஞ்சிட்டாங்கடா. எப்பா டேய், தமிழ்நாட்டுல உள்ளவனுங்களே, இவன மாதிரி பேச்ச கேட்டு அவனாவது என்ன மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறாதிக்கடா. இவன் சொன்ன மாதிரி இது பெரியார் மண்ணு இல்லடா, இது திராவிட மண்ணு இல்லடா. ஐயோ சாமி, அயோத்திதாச பண்டிதர் அவருடைய மண்ணுடா, அழகுமுத்துக்கோன் மண்ணுடா, சீனிவாசனுடைய மண்ணுடா, இது பாபு சிதம்பரனாரோட மண்ணுடா, பசும்பன் தேவரோட மண்ணுடா, இது சாதாரணமா நினைச்சிட்டு கக்கன் மண்ணுடா, வேலுநாச்சியார் மண்ணுடா, அழகுமுத்துக்கோன் மண்ணு. ஆமாடா, இந்த மாதிரி காமராஜர் மண்ணு, காமராஜர் மண்ணு, சின்னமலை மண்ணு, சின்னமலையோட மண்ணுடா, மருது சகோதரர் மண்ணு. நீ பெரியார் மண்ணுன்னா இது மாதிரி புண்ணாய் தாண்டா வருவீங்க. முத்துராமலிங்க தேவரையா மணியாது. இது இப்ப சொல்ற நீங்க பெரியார் மண்ணு என்ன ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டான். இப்ப என்ன டஸ்ட் ஆக்கி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இந்த லட்சணத்துல இப்ப சொல்றான்டா இவன். நல்ல வேலை மாதிரி எல்லாரும் மண்டைய கழுவி நம்ம தலையில மலையாளம் இறக்கி மஞ்சள் குளிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. திராவிடம் பெரியார் மண்ணுன்னு எவனும் என்ன மாதிரி ஏமாந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிராதீங்களா. எப்பாடே பா சாமி, நான் வாங்க வேண்டியது இவன் மேல ஏத்தி விட்ட. எப்படி வாங்கியிருக்கா பாரு, நல்லா வாங்கியிருக்காயா. இனிமேல் சொல்ல பெரியார் மண்ணு இல்லடா பூமி இது. ஐயோ இல்லடா, நான் கூட என்னமா நினைச்சேன்டா. அப்பா உண்மையிலேயே தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எதையுமே குறையலடா. தமிழரா தாண்டா இருக்காங்க. இன்னும் வேலுநாச்சியார் பூமி தான். கற்புக்கரசி கண்ணையோட பூமின்னு நிரூபிச்சுட்டாங்களா? நிரூபிச்சுட்டேன் என் மூலமா. எப்ப என்ன மாதிரி எவனையும் ஏமாத்துறாதீங்க, திராவிடம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வருவாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்களா. எப்பாடி இது நாடு தமிழ்நாடு. தமிழர் இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஏன்னா தமிழ் மொழி பேசுறவங்க தமிழர்கள், அது ஒரு இனம். இந்த திராவிடம் எந்த இனமும் இல்ல. திராவிடம் சொல்லித்தான் போய் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. என்ன விட்டாங்க அந்த மாதிரி. இப்ப என்னன்னா கேட்டா செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாரு,
தமிழ்நாட்டை ஒரு தமிழனே ஆளணும். ஆமா. தமிழருக்கான தமிழ், தமிழருக்கான கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, பாரம்பரியம், அறிவியல் எல்லாமே இருக்கு. இயற்கை சூழல் எல்லாத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் வைக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. அதுதான் தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை எல்லாமே இருக்குது, தனித்தே இருக்குது. இது எது கூட கலப்படம் இல்லாம கலக்காத ஒரு மொழி தமிழ் மொழி. இதுல திராவிடம் உள்ள புந்ததுனால இத்தனை சிக்கலை இந்த ஒரு 70 வருஷத்துல தமிழருக்கான வரலாறை மறைச்சு, கலாச்சாரத்தை மறைச்சு, பண்பாட்டை மறைச்சு, என்னென்ன எல்லாம் செய்யக்கூடாதோ கலாச்சார சீரீடு மொத்தத்தையும் பண்ணது இந்த திராவிடம். திராவிட சாயம் தான் நம்மள இவ்வளவு தூரம் இப்ப வெளுத்து போச்சு, இப்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு தமிழர்களுக்காக கடைசியா இறுதியா கிடைச்ச ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான். அவ்வளவுதான். இப்ப ஒரே ஒரு போட்டதையுமே அத்தனை திராவிட புத்துக்கள் இருந்தும் எல்லாம் குற்றீசல் கூட பரம்பி வருது. எதுக்கு? திராவிடம் தமிழ் தேசியத்தை வளர விடாம தடுக்கணுங்கிறதுக்காக. இதுல இருந்து நம்ம இந்த சூழ்ச்சியை புரிஞ்சு இனிமேலாவது வரக்கூடிய தமிழ் பிள்ளைகள், தமிழர்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமையோட சாதி மதமா இல்லாம தமிழர்களா ஒன்றடைஞ்சு நிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது. இந்த மாதிரி பல பேரு திராவிடம் பேசிட்டு இல்லாத கற்பனை வளங்களை எல்லாம் யோசிச்சுட்டு கொண்டு வந்து தமிழர் மேல நம்ம மேல திணிக்க பாப்பாங்க. இது எல்லாம் புறம் தள்ளிட்டு தமிழர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும். இல்லாட்டி இவருக்கான நிலைமைதான் மற்ற எல்லாருக்கும் பாரு. அவனவன் சொல்லி திராவிடத்தை சொல்லிட்டு அவனவன் குடும்பத்துல நல்ல பாதுகாப்பா வசதியோட பாதுகாப்பா இருக்க யாரு எல்லாருக்கும் அப்பாவி தமிழரான நம்ம மேல புகுத்திட்டு அவனெல்லாம் சரியா இருக்காங்க. அப்பாவி தமிழர் அப்ப ஏமாந்துருக்கலாம், இப்ப ஏமாறலாமா? வேண்டாம். ஒரு இனத்தையே அழிச்சாங்க 2009. இதுக்கப்புறமும் தமிழருக்கு புத்தி வரீங்கன்னா 2025 வந்தாச்சு. இனி அடுத்த 26லயாவது தமிழ் தெரிஞ்சு திராவிடம் வேற, தமிழ் வேற, தமிழர்கள் வரலாறு வேறன்னு தெரிஞ்சுட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான பின்தொடர்ந்து தமிழ், தமிழர், தமிழர்கள், தமிழ்நாடு அந்த மாதிரி வரணும். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.